ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு த ஜியோ புக்ஸ். இந்த சேனல்ல குடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ். நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா, ஃபுல்லா கத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ட்ரேடிங் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மார்க்கெட்ட பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஆப்ஷன்ஸ்ல எப்படி என்ட்ரி எடுக்கலாம், மேக்ஸ யூஸ் பண்ணி எப்படி நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம், எங்க என்ட்ரி எடுக்கலாம், அது மட்டும் இல்லாம எந்த சைக்கிள் வச்சு சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம மந்த்லி பேசிஸ்ல மந்த்லி பெய்டுல நம்ம வந்து கால்ஸ் குடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க நீங்க அதுலயும் அந்த குரூப்பையும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆம். ஸோ 13:05 இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாரி தான் மார்க்கெட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் அப்சைடா மொமெண்டம் குடுத்திருந்தாங்க. நேத்து வீடியோலயே போட்டிருந்தேன். ஏன்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து டவுன் சைடு வந்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட இம்பாக்ட் இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாரி தான் மார்க்கெட் இன்னைக்கு அப்சைடா வந்து மொமெண்டம் குடுத்திருந்தாங்க. பட் இது வந்து ப்ராப்பரான அப்சைடான்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இல்ல. மார்க்கெட் இன்னைக்கு அப்படிங்கிறது ஒரு சைட்வேஸ் அப் ட்ரெண்டா இருந்துச்சு அப்படிங்கிற மாரி வச்சுக்கலாம். சொல்லப்போனா இன்னைக்கு பிரீமியம வந்து டீகே பண்ணாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு செல்லர்ஸ்க்கு தான் நல்ல ப்ராஃபிட் இருந்திருக்கு சொல்லப்போனாலே. இன்னைக்கு ஆக்சுவலி மார்க்கெட் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸா தான் இருந்துச்சு. ஸோ அதுதான். ஸோ இத வந்து நம்ம மார்க்கெட்ல நம்ம லெவல்ஸான 23,495, 23,616, 23,309, 23,260. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே சூப்பரா சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டா ஒர்க் ஆயிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் ஃப்ளாட்டா ஓப்பன் ஆகியிருந்தாலும், மார்க்கெட் மேல போக முடியாம திருப்பி கீழ வந்துட்டு 23,260ல சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேல போயிருக்காங்க. 495 கொஞ்சம் பிரேக் பண்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு திருப்பி அங்கிருந்து மார்க்கெட் அப்படிங்கிறது ரிவர்சல் ஆகி திருப்பி கீழ வந்திருக்காங்க. இது மேல போயிருந்தாலும் இன்னைக்கு சைட்வேஸ் அப்படிங்கிற மார்க்கெட்னால மேல போற மாரி போயிட்டு திருப்பி கீழ வருவாங்க. ஸ்டாப் லாஸ் ஏர்ன் பண்ணுவாங்க. அதே மாரி புட் சைட்ல மேல போற மாரி போயிட்டு திருப்பி ஸ்டாப் லாஸ் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலி இதுதான் மார்க்கெட்ல நடந்திருக்கு இன்னைக்கு. மார்க்கெட் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸ் தான். இன்னைக்கு நம்ம காலையிலே குரூப்ல போட்டிருந்தேன். இன்னைக்கு சைட்வேஸ் மார்க்கெட் ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலும் லாஸ் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட்டை வந்து மூடி வச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை இன்னைக்கு மார்க்கெட் என்ட்ரி எடுக்க முடியாதான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக என்ட்ரி எடுத்துருக்கலாம். கண்டிப்பாக பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ வந்து நம்ம இதை வந்து நம்ம இதை எந்த சைட் வச்சு அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23,400 கால் அண்ட் 23,400 புட். இதில் 238 அப்படிங்கிறது கீ லெவல், 216 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். இங்கே மார்க்கெட்டை பாருங்க, இதில் வந்து ஸ்டார் லெவலுக்கு கீழே வராங்க, கீ லெவலுக்கு கீழே வராங்க, ஸ்டார் லெவலுக்கு கீழே வராங்க. ஸோ இங்கே நமக்கு ப்ராப்பரான என்ட்ரின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 238 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 283 அப்படிங்கிறது நம்மளோட சப்போர்ட் லெவல். மார்க்கெட் 283 மார்க்கெட் எல்லாம் பிரேக் பண்ண முடியல. ரெண்டாவது கேண்டில் வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணாங்க, பிரேக் பண்ண முடியல. ஸோ அப்போனா நீங்கள் 238 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 283 டார்கெட்டாக இருக்கும். ஸோ வந்து கீழே வரைக்கும் திருப்பி உங்க புட் சைடில் கீழே வந்துடுறாங்க. அப்போ கால் சைடில் மார்க்கெட் மேலே போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆயிடுச்சு. அப்போ கால் சைடில் நம்ம என்ட்ரி எடுக்கிறதா 240 நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். 240 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா 283 நம்மளோட சப்போர்ட் லெவல் ஃபர்ஸ்ட் டார்கெட். அப்புறம் 308 அப்படிங்கிறது டார்கெட். மார்க்கெட் போய் ரீச் பண்ணிட்டாங்க. 308க்கு மேலே மார்க்கெட்டில் போகும்போது அங்கே மார்க்கெட் விவசாயி திருப்பி கீழே விட்டாங்க. திருப்பி 230 சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போன மார்க்கெட் 308 திருப்பியும் கீழே வந்திருக்காங்க. திருப்பியும் மேலே போயிருக்காங்க. ஸோ வந்து பாருங்க, இதான் மார்க்கெட்டில் இன்னைக்கு நடந்திருக்கு. அதாவது கீழே லெவலுக்கு புட் சைடில் கீழே லெவலுக்கு மேலே போக முடியல. அதே மாதிரி கால் சைடில் கீழே லெவலுக்கு கீழேயும் வரல. ப்ராப்பரான என்ட்ரி அப்படின்னா கீழே உள்ள என்ட்ரி எடுத்துருக்கலாம். பட் ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டை பாருங்க, ஒரு ப்ராப்பரான என்ட்ரி இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு என்ன சொல்றது லெவல்ஸை போய் ரீச் பண்ண முடியல. மேலே வந்து நம்ம டார்கெட்டை போய் அச்சீவ் பண்ண முடியல. உதாரணத்துக்கு சொல்ல போனால் இதோட டார்கெட் அப்படிங்கிறது 477. பட் 477 போய் ரீச் பண்ணல. அதான் நம்ம மார்க்கெட் மார்னிங்கே தெரியும். இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது சைட்வேஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு சைட்வேஸாக இருந்தனால தான் இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது டவுன் சைடு வந்துருச்சு. அதே மாதிரி டவுன் சைடில் பாருங்க 192 அப்படிங்கிறது நம்ம சப்போர்ட் லெவல். 192 மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போக ட்ரை பண்ணாங்க. கீழே லெவலில் பிரேக் பண்ண முடியல. திருப்பி கீழே வந்துட்டாங்க. ஸோ இங்கே பாருங்க, கீழே லெவலுக்கு கீழே தான் இருக்காங்க, ஸ்டார் லெவலுக்கு கீழே தான் இருக்காங்க. ஸோ அப்போனா மார்க்கெட் அப்படிங்கிறது அப்சைடு சைட்வைஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்ம புட் சைடில் ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம், கால் சைடில் அதே மாதிரி 240 நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். 240லேருந்து 308 அப்படிங்கிறது என்ட்ரி கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து ஒரு 2-3 டைம் வந்து மார்க்கெட் போய் அடிச்சிருந்தாங்க. பட் இன்னைக்கு காலையிலேயே நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம சைட்வைஸ் மார்க்கெட் ப்ராப்பராக ஒரு ட்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்டை மூடி வச்சிருங்க அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்திருக்கு. இதை நம்ம வேற எந்த சைட் பேச்சை வச்சு அனலைசிஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 23,380 கால் 23,380 புட். இதில் பார்த்தோம் அப்படின்னா 240 அப்படிங்கிறது கீ லெவல், 217 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். இதுல பாருங்க, கீழே வந்த மார்க்கெட் கீழே லெவலில் சப்போர்ட் எடுத்து மேலே வருவாங்க. அப்போ நீங்க 240 நீங்க கீழே லெவலில் நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா நம்மளோட டார்கெட் அப்படிங்கிறது 341. வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ மார்க்கெட் போய் அழகா போய் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் 279 சப்போர்ட் லெவல், அதுக்கப்புறம் 302. இங்க பாருங்க, இங்க வந்து 240 மேல போக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் போக முடியல. ஸோ 350 சப்போர்ட் பண்ணாதனால தான் 24,400 கால் வந்து 400 புட்டு வந்து நம்மளுக்கு மேலே போக முடியல. ஸோ 23,380 புட்டு வந்து கீழே விழுக்கு மேலே சப்போர்ட் பண்ணல, போகல. அதனால தான் மார்க்கெட் அப்படிங்கிறது கீழே வராம மார்க்கெட் வந்து அப்சைட் போயிருக்காங்க. வேற எதுவுமே இல்லை. இங்கே கீழே வந்த மார்க்கெட் கீழே விழுக்கு கீழே வரவே இல்லை 350 காலில். ஸோ அப்போனா வந்து மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இது மூலியமா தெரிஞ்சிருக்கும். அப்போனா இங்கே கீழே விழுக்கு மேலே போகல. ஸோ அப்போனா 400 வந்து கண்டிப்பாக வந்து புட் சைடு வந்து என்ட்ரி இருக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு.
அதனால தான் மார்க்கெட் அப்படிங்கிறது கீழ வர முடியாம, மார்க்கெட் வந்து கீழ போக முடியாம மார்க்கெட் அப் சைடு போயிருக்காங்க. ஸோ இதோட ரீசன் தான். ஸோ இதுதான் மார்க்கெட்ட நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி இன்னைக்கு லாஸ் பண்ணியிருந்தாலும், கால் சைடுல நீங்க லாஸ் பண்ணியிருந்தாலும், ஓகே நம்ம கரெக்ட்டான என்ட்ரி எடுத்திருக்கோம். அப்ப லாஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு வந்து அத திருத்திக்கலாம் அப்படிங்கிற மாரி எண்ணம் வந்திருக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம மார்க்கெட்ட நம்ம லெவல்ஸ வச்சு நம்ம மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணணும். அந்த லெவல்ஸ் எல்லாமே எப்படி கால்குலேஷன் பண்றது, எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம கிளாஸஸ் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க நீங்க ஜாயின் பண்ணி நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம்.